வணக்கம். நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வகுப்பு 10 தமிழ் 2ஆம் திருப்புதல் தேர்வு 2024 தென்காசி மாவட்டம் வினாத்தாளில் உள்ள பதில்களை பார்க்கலாம் வாங்க. பகுதி 1, உரிய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் எழுதுக. 1. வாயு வழக்கம் செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்றவர் ஔவையார். 2. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி. சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. 3. என் தமிழ் நா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. 4. உனதருளே பார்ப்பேன் அடியேனே யாரிடம் யார் கூறியது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். 5. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் இடைக்காணரிடம் அன்பு வைத்தவர் மன்னன் இறைவன். 6. தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள். நெறியோடு நின்று காவல் காப்பவர். 7. மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றம் ஆவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் முறையே திருப்பதியும் திருத்தணியும். கேள்வி எண் 8. வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது? இடையராது அறப்பணி செய்தலை. 9. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல். இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான். எப்போதும் இவ்வடியில் கற்காலம் என்பது தலையில் கல் சுமப்பது. 11. கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு 12, 13, 14, 15 விடை தருக. கேள்வி எண் 12. பாடலின் இலக்கிய வகை சிற்றிலக்கியம். 13. கிண்கிணி என்னும் அணிகலன் காலில் அணிவது. குண்டலம். 14. குண்டலமும் குலைக்காதும் இலக்கண குறிப்பு தருக. இதில் 2 இம் வந்திருக்கிறதுனால இது எண்ணுமை. சீர். 15. சீர் எதுகை சொற்களை குறிப்பிடுக. அ பட்ட பொட்டொடு. அதாவது எதுகை அப்படின்னு சொன்னால் நம்ம 2வது எழுத்தை சொல்லுவோம். ஆனால் சீர் எதுகை அப்படின்னு சொன்னோன்னா அதாவது ஒரே வரியில் வரக்கூடிய 2ஆம் எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சீர் எதுகை அப்படின்னு சொல்லுவோம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.